எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஹலோ, குட் ஈவினிங், ஹவ் ஆர் யூ? ஓகேங்க, இந்த வீடியோவில் நான் ஹோலி பைபிளில் நியூ டெஸ்டமெண்ட் த லெட்டர் ஃப்ரம் Saint James chapter 1 the verses 12. the அப்போஸ்தலனான யாக்கோப்பு எழுதிய கடிதம். அதில் அதிகாரம் 1 இறைவசனம் 12. இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, சோதனையை மன உறுதியோடு தாங்குவர் பேறு பெற்றவன். சோதனையை மன உறுதியோடு தாங்குபவர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர் அந்த சோதனையில் வெற்றி பெறும்போது he will receive the crown of life. அப்படின்னா வெற்றி வாகை, அந்த வாழ்வை பெற்றுக்கொள்வார்னு சொல்லப்படுகிறது. இதே நம்ம ஆங்கிலத்தில் சொல்லும்போது, blessed is the man who remains in faith under trials, for when he has stood the test, he will receive the crown of life which God has promised to those who love him. கடவுளுக்கு யாருக்கு அந்த வாக்குறுதியை கொடுத்துருக்கிறாரோ அந்த முடிவில்லாத வாழ்வு, த க்ரௌன் ஆஃப் லைஃப், அந்த வெற்றி வாகி யாருக்கு கொடுக்கணும் ப்ராமிஸ், அவர் மீது அன்பு கூறுபவர்களுக்கு. அன்பு கூர்ந்தால் மட்டும்தான் நம்ம சோதனையில் நிலைத்து நின்று துன்பங்களை தாங்கிக் கொள்வாங்களா. அதனால தான் அப்படி சொல்லப்படுகிறது. இப்போது blessed is the man அப்படின்னா, அதாவது சோதனையில் சோதனை தாங்கிக் கொள்ளவர், மன உறுதியோடு தாங்கிக் கொள்ளவர் பேறு பெற்றோர். அப்படின்னா கடவுள் மீது அதிகமான நம்பிக்கை, கடவுள் மீது அன்பு கூர்ந்து அவர் மீது அதீத நம்பிக்கை கொண்டால் ஒழிய நம்ம அந்த சோதனையில் வெற்றி பெற முடியாது. அப்போ கடவுளுடைய உதவி நமக்கு வேணும். அப்படின்னா அந்த துன்பங்களை தாங்கிக் கொள்ளும் அமைதியாக பொறுமையாக கடவுள் மீது நாம் வைத்த அன்பினால் அதை பொறுமையாக தாங்கிக் கொள்ளும்போது தான் அந்த சோதனையில் நாம் வெற்றி பெறுகிறோம். கடவுள் அதை தான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்போது அந்த அதிகமான அந்த சகிப்புத்தன்மை, துன்பங்களை கிறிஸ்துவுக்காக, கடவுளுக்காக, ஆண்டவருக்காக நம்ம ஏற்றுக்கொண்டு அதை தாங்கிக் கொண்டு பொறுமையாக இருக்கும்போது நம்ம முடிவில்லாத வாழ்வை கடைசியில் நம்ம பெற்றுக்கொள்வோம். அவர் வாக்களித்த அந்த வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம்னு சொல்லப்படுகிறது. இது யாக்கோப்பு எழுதிய கடிதத்தில். இதே கொரிந்தியருக்கு எழுதிய அப்போஸ்தலனான பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் கடிதத்தில் பார்க்கலாம். அதில் அதிகாரம்
10 இறைவசனம் 13. அதிகாரம் 10 இறைவசனம் 13. The letter from Saint Paul to Corinthian, the chapter 10, the verse 13. இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, உங்களுக்கு வரும் சோதனைகள் பொதுவாக எல்லோருக்கும் வரும் சோதனைகளே. உங்களுக்கு வரும் சோதனைகள் பொதுவாக ஒருவருக்கு வரும் சோதனைகளே. அப்படின்னா கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அதனால் ஒருவருடைய வல்லமை, சோதனை தாங்கும் வல்லமைக்கு மேலாக ஒருவர் சோதனைக்குள்ளாக விட கடவுள் விரும்ப மாட்டார், அப்படி செய்ய விட மாட்டார். அதே மாதிரி கடவுள் அந்த சோதனையின் போது அந்த சோதனையை தாங்கிக் கொள்ள அந்த பலத்தையும் கொடுப்பார், அந்த சோதனையிலிருந்து விடுபட வழியையும் காட்டுவார் என்று அப்போஸ்தலனான பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய அந்த முதல் கடிதத்தில் சொல்கிறார். அப்படின்னா கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அந்த சோதனை கூட அது நம்ம வலிமைக்கு நமக்கு அந்த வலிமைக்கு தாங்கக்கூடியதாக தான் இருக்கும். அதற்கு நம்முடைய வலிமைக்கு மேலாக ஒருவர் சோதனைக்கு உள்ளாக விட கடவுள் விட மாட்டார். அந்த சோதனையை எதிர்கொண்டு அதை பொறுமையாக தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பலத்தையும் கொடுப்பார். He will strengthen us. அந்த பலத்தையும் அவர் கொடுத்தாலோடி நமக்கு பெற்றுக்க முடியாத சோதனையும் நம்ம தாங்கிக்க கூட முடியாதுங்கள, துன்பம் தாங்க முடியாதனால. ஸோ unless and until he gives, we cannot be patient, we cannot accept the cross, இல்லைங்களா? அதனால் அந்த துன்பங்களை, அந்த சோதனையை பொறுமையாக சகித்துக்குள்ள ஏற்றுக்குள்ள அதுக்கு பலத்தையும் கொடுக்குறாரு. அதே மாதிரி அந்த சோதனையிலிருந்து விடுபடவும் கடவுள் நமக்கு வழியையும் காட்டுவார்னு சொல்லப்படுகிறது. இதே மாதிரி அப்போஸ்தலனான பேதுரு எழுதிய முதல் கடிதம், இது பேதுரு எழுதிய முதல் கடிதம், சாப்டர் 1, 6 and 7 verses. அது அதிகாரம் 1, 6வது வசனம் மற்றும் 7வது வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, இந்நாளில் நீங்கள் பலவித சோதனைகளால் துன்புறுகிறீர்கள். இந்நாளில் நீங்கள் பல வகையான சோதனைகளால் துன்புறுகிறீர்கள். ஆனால் அந்நாளில் நீங்கள் பேருவகை கொள்வீர்கள். இப்போ நீங்கள் துன்புறுகிறீர்கள், ஆனால் அந்நாளில் நீங்கள் பேருவகை கொள்வீர்கள். அப்படின்னா ஒரு அழிவுறும் பொண்ணை நெருப்பில் போட்டு போடுவாங்க. இப்போது கோல்டு நெருப்பில் போடுறாங்க. எது அது அதிகமாக ஷைன் ஆகும், பளபளக்கணுன்றதுக்காக வேண்டி தான் அது நெருப்பில் போட்டு போட மாட்டாங்களே. ஸோ அழிவுறும் பொன்னே நெருப்பில் போட்டு புடமிடப்படுகிறது. அப்படின்னால அதை விட விலை உயர்ந்த, விலை மதிக்கத்தக்க உங்கள் நம்பிக்கையும் மதிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அப்போது அந்த மதிப்பிடப்படுவது உங்களுடைய நம்பிக்கையை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான். உங்கள் நம்பிக்கை மெய்ப்பிக்கப்பட வேண்டும். அதனால தான் நீங்கள் துன்புறுகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் கிறிஸ்து வெளிப்படும் அந்நாளில் உங்களுக்கு பெருமையும் மாண்பும் புகழும் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா கிறிஸ்து வெளிப்படக்கூடிய அந்த நாளில், இந்நாளில் நீங்கள் படும் அந்த துன்பம், நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் அந்த துன்பம், அந்த சோதனைகள் எல்லாமே அந்நாளில் உங்களுக்கு பேரையும் புகழையும் மாண்பையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அது உண்மைதானுங்களே. அப்படின்னா நம்ம கிறிஸ்துவுக்காக இந்த துன்பங்களை ஏற்று அந்த சோதனைகளை வெற்றி கொள்ளும்போது நிச்சயமாக அதுக்குரிய ரிவார்டு கடவுள் நமக்கு வாக்களித்தபடியே கிறிஸ்துவனுடைய வருகையின் போது நமக்கு அந்த ரிவார்டு எப்படி வரும்? பேரும் புகழும் மாண்பும் நமக்கு கிடைக்கும்னு அப்போஸ்தலனான பீட்டர் முதல் திருமுகத்தில் சொல்கிறாரு. இதே ரெவலேஷனில் பார்க்கலாம், அந்த வெளிப்படுத்தின புக் இல்லைங்களா, திருவெளிப்பாடு புக்கு, அதில்
the book of Revelation 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, பி ஃபெய்த்ஃபுல், பி ஃபெய்த்ஃபுல் and I'll give you the crown of life. Be faithful till last. I will give you and be faithful till the end. I will give you the crown of life அப்படின்னு சொல்லப்படுகிறது. எது? த புக் ஆஃப் ரெவலேஷன். வெளிப்படுத்தினா இது உண்மை. இப்படி இப்போ இந்த துன்பங்களெல்லாம் கடந்து போகுங்க, இந்த இதுவும் கடந்து போகும். அப்படின்னா இப்போ நம்ம துன்பப்படுறோம்னாக்கா அப்படியே அது தாங்கிக்கூடிய சக்தியை கடவுள் கொடுத்துறாரு. அவருடைய உதவியினால் நம்ம அதில் வெற்றி கொள்கிறோம், தாங்கி கொண்டு அதை சோதனையில் வெற்றி பெறுகிறோம். ஆனால் அதற்குரிய மாண்பு நமக்கு கடைசியில் கிடச்சிரும். கடவுள் வாக்களிச்சிருக்கிறார், கடவுள் நமக்கு கொடுத்துருவார். ஓகேங்களா? அப்போ நம்மக்கிட்ட நம்ம கடவுள் எதிர்பார்க்கறது என்னன்னு சொன்னாக்கா, அவர் மீது அன்பு கொள்ளணும். ஸோ இந்த ஃபெய்த் இஸ் ரூட்டட் அப்படின்னா கடவுள் மீது அதீத அன்பு கொள்ளணும், அதீத நம்பிக்கை வைக்கணும். அதனால தான் நம்மளுடைய நம்பிக்கை என்ன, பொன் நெருப்பில் போட்டு புடமிடுவது போல அதனுடைய தகுதி மெய்ப்பிக்கப்படுகிறது. அப்படிங்களா? அதெல்லாம் நம்ம எல்லாருமே, யூ அண்ட் மீ, எவ்ரிபடி ஷுட் சக்சீட், ஷுட் பாஸ் த டெஸ்ட், இல்லைங்களா? அப்போது ஆனால் கடவுள்கிட்ட தான் கேட்கணும். அப்படின்னா இந்த சோதனைக்கு வெல்லக்கூடிய அந்த சக்தியை கொடுங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது டெஃபினட்டாக ஹீ வில் ஸ்ட்ரெங்தன் அஸ். He will give us Holy Spirit and strengthen us, empower us. ஓகேங்களா? இதோட இந்த ஒரு பாடலோடு இந்த பாட்டை அந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்களா? ஓகேங்களா? Jesus, what a wonder you are. You are so gentle, so pure and so kind. You shine like a morning star. Jesus, what a wonder you are. Bye. Good night.